இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தானின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தானின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தானின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். வாழ்வும் வழியும் உண்மையும் நானே. இன்றைக்கு நமக்கு வழியாகவும் உண்மையாகவும் வாழ்வாகவும் வந்திருக்கின்றவர் இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வழியிலே நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அச்சம் தேவையில்லை, பயம் தேவையில்லை. ஏமாற்றங்கள் வந்தாலும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய தெளிவும் தெம்பும் இருக்கும். எனவே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அதிபயங்கரமான மரண பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து, அழிந்து விடுவோமோ என்ற உணர்வுகளிலிருந்து விடுபட்டவர்களாக நாம் இயேசுவினுடைய வழியில நம்பிக்கை கொண்டவர்களாக தொடர்ந்து பயணிக்க சிறப்பாய் ஜெபிப்போம். இன்றைய தினம் சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை லட்சம் மக்களையும் ஒப்புக் கொடுப்போம். அது மாத்திரமல்ல, அகில உலகத்தையும் ஒப்புக் கொடுத்து இந்த அச்சத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தை நின்று ஜெனித்தவனி. தந்தை நின்று ஜெனித்தவனி. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவி. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே. ஆண்டவர் நீ ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எரேபிய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களுக்கு தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர்கள் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகருக்கு நிக்கோலா என்பவர்களை தெரிந்து அவர்களது திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருக்கூட்டத்தினரும் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிவது நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர்,
திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 முடிய. அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறித்தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சியோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதற்கல்லாகவும் தடுக்கி விழச்செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மேமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே,
நீர் எங்கே போகிறீர் என்றோ எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப் அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னில் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையினுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் தந்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வாசகங்கள் நம்மை ஒரு சிந்தனையை மைய சிந்தனையாக கொண்டு தியானிக்க அழைக்கின்றது. பாதை இயேசு கிறிஸ்துவாக, பயணி நாமாக என்ற சிந்தனையை இன்று மைய சிந்தனையாக சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். வழி, இந்த வழி என்ற வார்த்தையை பலர் கேட்டாலே வலி ஏற்படும். காரணம் என்னவென்றால், இந்த கொரோனா தொற்றினால் நாம் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே எல்லாரின் வாயிலும் இருந்து வரும் ஒரு வார்த்தை, இந்த நோய்க்கு ஒரு வழி கிடைக்காதா? இந்த நிலையிலிருந்து நான் விடுபட ஒரு வழி திறக்காதா? பல பேர் வாங்கின சொத்துக்கு வழி இல்லாமல் எப்படி அந்த சொத்தை சேர்ந்து அடைய முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. சொத்துக்கு வழி இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் அதற்கு ஒரு வழி இல்லாமல் இன்று தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேளையிலே ஆண்டவர் கூறிய அந்த வழியை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதனால்தான் வழி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வழியாக மாறிவிட்டது. இந்த வேளையிலே நம்பிக்கை கொண்டோருக்கு ஒரு நாள் வழி பிறக்கும். அதுதான் ஆண்டவரின் நற்செய்தி. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லாங்ஃபெல்லோ என்ற ஒரு எழுத்தாளன் ஒரு வார்த்தையை கூறுவான். நான் ஒரு வழியில் பயணித்தேன், ஒரு காட்டு வழிக்கு போக வேண்டும் என்ற ஒரு வழியில் பயணித்தேன். அந்த காட்டுக்கு செல்வதற்கான 2 வழிகள் இருந்தன. ஒன்று எல்லோராலும் பயணம் செய்யப்பட்ட ஒரு வழி, இன்னொன்று யாருமே பயணிக்காத ஒரு வழி. அந்த வேளையிலே நான் யாரும் பயணிக்காத அந்த பாதையிலே நான் பயணித்தேன். அதுதான் எனது வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று. அதுதான் கடவுளின் வழி. அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி வழியை, அந்த பாதையை அவர் மேற்கொள்ளாவிட்டால் இன்று நமக்கு மீட்பு கிடைத்திருக்காது. அன்று பல சுதந்திர போராட்ட தியாகிகள் அந்த போராட்டம் என்ற வழியை எடுத்திருக்காவிட்டால் இன்று நமக்கு ஒரு விடுவி காலம் பிறந்திருக்காது. அப்படி இருக்கும்போது நாம் எந்த வழியில் பயணிக்க வேண்டும், நாம் பயணம் எப்படி இருக்க வேண்டும், அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர்கள் பந்தியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பதுதான் வழி என்று நினைத்திருந்தார்கள். எப்போது அது அவர்களின் பாதை அல்ல, அதற்காக அவர்கள் அழைக்கப்படவில்லை என்று எப்போது அவர்கள் நினைத்தார்களோ அந்த பொறுப்பை இன்னொருவரிடம் கொடுத்தார்கள். அங்கேதான், அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே கடைசியிலே பார்க்கிறோம். பல பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று.
நாம் நமது பாதை சரியில்லை என்று தெரிந்து கொண்டால் அந்த பாதையை மாற்ற வேண்டும். நமது வாழ்க்கையில் ஏற்படும் பல துன்பங்களுக்கு காரணம் என்னவென்றால் அந்த பாதையை தேர்ந்தெடுப்பதுதான். நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்பது நாம் பயணித்த பின்பு பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். நாம் ஒரு பயணத்தை மேற்கொண்டு விட்டு அந்த பயணத்தின் இடையிலேயே இதுதான் எனது வழியா என்று நாம் திக்காடிக் கொண்டிருக்கிறோம். அது வழி அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்ட பின்புதான் நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நானே வழி, என் வழியாகவே வாழ்வு. அந்த வழியில் நாம் பயணிக்க வேண்டும். அந்த பயணம் என்பது பஞ்சுமெத்தையில், அதாவது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதை அல்ல, முட்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதையும் கூட அதுதான். இன்று பாருங்கள், நாம் இன்று பல பேரை கேலி கூத்து செய்து கொண்டிருக்கிறோம். போராட்டம் செய்பவர்களை, மக்களுக்கு உரிமை குரலுக்காக போராடுவர்களை ஒரு ஏமாளியாகவும் கோமாளியாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடன்குளத்தில் நடந்த அந்த அணு உலை அதை மூடுவதற்கான போராட்டத்தை பல பேர் விமர்சித்தார்கள். நாட்டிற்கு மிகப்பெரிய வருமானம் வருகின்றது, அதனால் பல பேர் வாழ்வு பெறுகிறார்கள், அதனால் நமது பொருளாதாரம் மிக உயர்ந்து விட்டது என்று கூறினார்கள். அதில் போராடியவர்களை சுட்டு கொன்றார்கள். அந்த போராட்டத்தை, அந்த வழியை நாம் புரிந்திருந்தால் இன்று வைசாக்கில் நடந்த அந்த விஷவாயு நிகழ்வு நடந்திருக்காது. அவர்கள் வழியை நாம் கேலி செய்தோம். அதனால் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த விஷவாயுவால் பாதிக்கப்பட்டு இன்று உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். பலர் இன்னுயிரை இழந்து விட்டார்கள். காரணம், சரியான பாதையில் பயணித்தவர்களை நாம் கேலி கூத்து செய்ததுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அன்பின் பயணத்தை மேற்கொண்ட போது பலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தவறான வழி என்றார்கள். ஆனால் அந்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் அந்த வழியில் நடந்தார். அன்னை தெரசா மேற்கொண்ட அந்த அன்பின் வழிதான் இன்று உலகத்தில் பல பேருக்கு வாழ்வளித்தது. நாம் பயணிகள் தான். ஆனால் பயணத்தில் நாம் தேர்ந்தெடுக்கும் அந்த பாதை தான் முக்கியமானது. பாதை எதுவாக இருக்கலாம் என்று நாம் வாழக்கூடாது. பாதை இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் வாழ வேண்டும். அதுதான் நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் எப்படி வாழ்கிறோம், நமது பாதை எது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். நாம் அனைவரும் ஒரு பயணம் செய்கின்றோம். நம்ம ஒரு பயணிகள். நாம் ஒரு பயணம் செய்கின்றோம். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு பயணம். பிறப்பு என்பது ஒரு பயணத்தின் தொடக்கம் என்றால், இறப்பு என்பது அந்த ஒரு பயணத்தின் முடிவு. அப்படி இருக்கும்போது அந்த இறப்புக்கு பிறப்புக்கு இடைப்பட்ட காலத்திலே நாம் எந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் என்பதைத்தான் இதை பொறுத்து தான் நமது வாழ்க்கை அமைகின்றது. நாம் எப்படி பயணிக்கின்றோம்? தீய வழியில் வாழலாம் என்று பயணிக்கின்றோமா, அல்லது நல்ல வழியில் வாழ்ந்தாலும் கஷ்டத்தோடு வாழ்ந்தாலும் நான் இந்த வழியை விட்டு அகலமாட்டேன் என்று வாழ்கிறோமா? இன்று கடவுளின் வழி என்று நாம் பார்த்தோமானால் கடுமையான வழி. இன்று ஒருவன் ஏகபோகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ நினைத்தால் கத்தோலிக்கத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் கத்தோலிக்கம் என்றாலே கடவுள் மேற்கொண்ட பாதைதான், வழிதான். ஒரு கடினமான பணி, கடினமான வழி. இந்த வழியை நாம் பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று பல அரசியல் தலைவர்கள் இதுதான் சரியான வழி என்று மக்களை தவறான வழியில் அழைத்து செல்கிறார்கள். பல மத குருக்கள், போதகர்கள் இதுதான் சரியான வழி என்று தங்கள் சுயநலத்திற்காக மக்களை தவறான வழியில் பயன்படுத்தி தான் பணம் சம்பாதிக்க வேண்டும், எனக்கென ஒரு மக்களை ஒரு இறை சமூகத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விவிலியத்தையும் பிரித்து ஆண்டவர் கூறிய அந்த விவிலியத்தை அவர்களுக்கு தேவைக்கு ஏற்றது போல பைபிளையே மாற்றி எழுதி கொண்டு மக்களை தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதையில் பயணிப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் வழி நடத்தும் ஆயன் நல்லவனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பயணிகள் நல்லவராக இருப்பார்கள். பல காலத்தில் நாம் பயணம் மேற்கொள்ளும் போது ஒன்றை நினைவில் வைக்க கொண்டும், நம் வழியை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், நம் பயணத்தை நாம் தான் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் இன்று பிரச்சனை. யாரோ காட்டும் வழியிலே ஆட்டு மந்தை போல செல்வதை விட்டுவிட்டு எது சரி எது தவறு என்று நாம் உணர்ந்து வாழும் போதுதான் நம்ம ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்கிறோம். ஆண்டவரின் பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், நாம் இந்த பயணத்தை மேற்கொள்ள, இந்த வழியில் நாம் பயணிக்க நமக்கு மிகப்பெரிய ஒரு உணவாக இருப்பது எது? நற்கருணை தான். அதுதான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி கூறுவார். விண்ணகத்தின் நற்சுவையே நற்கருணை.
நாம் அந்த விண்ணகத்திற்கு நமது வாழ்க்கையின் மையம், நமது வாழ்க்கையின் குறிக்கோள் எதுவென்றால் அந்த விண்ணகம்தான். அந்த விண்ணகத்தை நாம் நோக்கி செல்லும் போது நம்மை நல்வழிப்படுத்துவது திருப்பலிதான். அந்த திருப்பலியின் வழியாக கடவுள் அந்த வழியை காட்டும் கலங்கரை விளக்காகவும் நம் உள்ளத்தில் அணையா விளக்காகவும் நம்மில் குடிகொள்கின்றார். நாம் இப்படி இருக்கும்போது நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவர் காட்டிய பாதை கடினமாக இருந்தாலும் கூட நாம் அந்த பயணத்தை முடிக்கும்போது நமக்கு நிலைவாழ்வு கிடைக்கும். தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுளை பாதையாக கொண்டு பயணியாக பயணிக்க. ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானகத் தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நல்ல ஆயன் நானே என்ற இறைமகனின் திருப்பயணத்தில் இணைந்து இறை பணியாற்றிட திருப்பொழிவு செய்து தேர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், திருப்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள், சகோதரிகள், பொது நிலையினர் அனைவரும் நல்ல மேய்ப்பனாக தன் ஆடுகளுக்காக தன்னையே தருகின்ற ஆற்றல் கொண்டவர்களாகிட தங்களின் அழைப்பை உணர்ந்து உழைத்திட தொற்று நோயிலிருந்து காத்திட வேண்டிய அருள்வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் எம் தலைவா, நாட்டில் செயல்படும் தலைமை பொறுப்பாளர்கள் சுயநலம் கருதாமல் பொதுநலம் காணவும் ஏற்றத்தாழ்வு இல்லா சமத்துவ சமுதாயம் படைத்திட அவர்களுக்கு போதுமான ஞானத்தையும் அருள் வாழ்வையும் அவர்கள் மீது பொழிந்து தொற்று நோயிலிருந்து உம் மக்களை பேணி காக்கும் நல்ல ஆயனாக செயல்பட வேண்டிய வரத்திற்காக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்று இயம்பிய இயேசுவே, உமது திருப்பணியாளர்கள் சமுதாயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை வெகுவாக ஏற்றுக்கொண்டு உம் திருப்பணியை திறம்பட ஆற்றிட உம் துணையாளரின் துணை அவர்களோடு இணைந்து இறை மக்களை இறைவனிடம் அழைத்துச் செல்லும் ஆற்றலை இவர்களுக்கு நிறைவாய் பொழிந்து அவர்கள் உம் சாட்சிகளாய் வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றுரைத்த இறைவா, இன்றைய சூழலில் இளைஞர்கள்தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து உம் பாதம் அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய கலாச்சார சூழலில் தங்கள் தேவையை எடுத்து இறையாண்மையை கட்டி காத்து இறை அழைத்தலை உணர்ந்து நல்ல கனி தரும் உமது ஊழியராகி அவர்கள் வளர்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆபத்துக்களில் இருந்து எம்மை காத்து வழிநடத்தும் எம் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உலக மக்கள் அனைவரையும் காத்திட போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் அனைவரையும் காத்து வழிநடத்திடவும், அவர்கள் உடலிலும் உள்ளமும் உறுதியுடன் இருக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உடைய பாதத்திலே நாங்கள் வேண்டிக் கொண்ட அனைத்து மன்றாட்டுக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்னும் குறிப்பாக விசாகப்பட்டணத்திலே விஷவாயு தாக்கி இறந்த அன்பு உள்ளங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நித்திய இளைப்பாட்சியை கொடுத்தருளும். தொற்று நோய் பாதிப்பிலிருந்து தொடர்ந்து இந்த உலகத்தை மீட்டு கொண்டு வந்து சேர்ப்பீராக. இன்னும் என்னுடைய பகுதிக்கு தேவையான வலது வாய்க்கால் திட்டத்தை நீ நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்னும் எங்களுடைய ஆழ்மனதில் பதிந்திருக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் நீரே ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் முது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. பாடமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்த பெறுவாராக. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய பீட்டர் பீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக விசாகப்பட்டினத்திலே அந்த விசுவாய் கசிவினால் இன்னுயிரை இழந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும், மேலும் மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கும் ஒவ்வொருவர்களுக்காகவும், கொரோனா தொற்று நோயினால் மரித்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பாசமிகுதாய் மரியாள், அவருக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்திய புனித யோசேப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். வழியை கற்றுக் கொடுத்து வழியாக உருமாறிய தெய்வம் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதிலும் எனது ஆன்மா நலமடையும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும்.
அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா, நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, ஊரடங்கு உத்தரவு, அதிலே சில தளர்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தளர்வுகளை முறையாக பயன்படுத்த பின்பற்ற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கமோ வீரியமோ இன்னும் நம்முடைய நாட்டிலே குறையவில்லை. ஒருவேளை கேரள மாநிலத்தில் குறைவாக இருந்தாலும் இந்திய அளவில் இன்றைக்கு அது பெருகி கொண்டிருக்கின்றது. எனவே அதற்கு ஏற்ற முறையிலே அந்த தளர்வுகளை பின்பற்ற அன்போடு வேண்டுகின்றேன். சமூக விலகலை முறையாக பின்பற்றவும், முகக்கவசங்களை பயன்படுத்தவும், கைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும், இன்னும் எந்த நோய் தொற்றும் ஏற்படாமல் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த நாட்களிலே வெளியே செல்லுகின்ற பொழுது நாம் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சென்று வருவோம். அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காக மாத்திரம் நாம் வெளியே செல்வோம். மற்ற நேரங்களில் நம்மையே நாம் தனிமைப்படுத்தி கொண்டு முறையாக இந்த சமூக விலகலை கடைபிடிப்போம். அதே போல இந்த நாட்களிலே திருவருட்சாதனங்கள், குறிப்பாக ஞானஸ்நானம், திருமணம் போன்ற திருவருட்சாதனங்களை பெறுகின்றவர்கள் அந்தந்த பங்குத்தந்தையர்களை அணுகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். திருவருட்சாதனங்கள் தேவைப்படுகின்றவர்கள் அதற்கு ஏற்ற வழிமுறையை பின்பற்ற அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். திருமுழுக்காக இருந்தால் பெற்றோரும் ஞான பெற்றோரும் மாத்திரமும், அதே போல திருமண காரியங்களுக்குரிய வழிமுறைகளும் வகுக்கப்பட்டுள்ளன. எனவே அதை உரிய பங்குத்தந்தையிடம் அணுகி தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதத்திலே இந்த திருவருட்சாதனங்களை வழிநடத்த உதவி செய்ய அன்போடு உங்களை வேண்டுகின்றேன். திருமணம் பற்றிய அறிவிப்புகள் நம்முடைய அறிவிப்பு பலகையிலே போடப்பட்டிருக்கும். எனவே அதையும் கவனித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து அகில உலகிற்காகவும் நாம் செபிப்போம். இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கம் இன்னும் சில நாடுகளில் வீரியம் பெற்றிருக்கின்றது. அந்த நாடுகளுக்காக சிறப்பாய் செபிப்போம். தொடர்ந்து இறைவன் நமக்கு அருளை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று வருகின்ற நாட்களிலே நடைபெறுகின்ற திருப்பலி, வணக்க மாதா நிகழ்வுகள் இவை அனைத்திலும் தவறாமல் கலந்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல யூடியூப் சேனலில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. அவையும் ஒருவேளை
எங்கே இந்த தொலைக்காட்சி சேனல் இல்லையோ அந்த இடங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் வழியை நமதாக்கிக் கொள்ள சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் குளமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏனை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குளமலரே, இறைவனி முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனி முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமணியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குளமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏனை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குளமலரே,